அப்துல் ரஹ்மான் சிஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முஸ்லீம் சூஃபி சைண்ட். இப்போ நான் டாக்கா போன போது இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன், அந்த சூஃபி சைண்ட் இருக்காரான்னு மாத்திரம் கொஞ்சம் விசாரிங்கன்னு. அவர் சொன்னார், பாபா அவர் டாக்காக்கே வந்திருக்காரு, வழக்கமாக 700 கிலோமீட்டர் தள்ளி சிட்டுக்காங்கில் இருப்பார், இப்போ டாக்காவில் வந்திருக்காரு, 2-3 டேஸ் இருப்பாரான்னு. நான் சொன்னேன், இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கான்னு சொல்லி, வேறு எதுவுமே சொல்லக்கூடாது, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொல்லணும், அண்டு உங்கள்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லணும், அவ்வளோதான். இவர் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவர் வாங்கான்ட்டார். எல்லோரும் போனோம். நான் உள்ள நுழையிற அவர் தங்கியிருந்த இடத்துக்கிட்ட. அப்துல் ரஹ்மான் சிஷ்டி நல்ல ஒரு வயசான பெரியவர், டிப்பிக்கல் முஸ்லீம் மாதிரி லுங்கி ஜுப்பா அதெல்லாம் போட்டுட்டு தொப்பியெல்லாம் வச்சுன்னு இருப்பார். அந்த மாதிரி என்னை பார்த்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். இஸ்லாம் ரிலிஜனில் முகமது நபியை கூட நபின்னு தான் சொல்லணும், இறை தூதுவர் தான். அல்லான்னு சொன்னால் மகாபாவம். ஸோ அவ்வளோ பெரியவர். அவர் யாருன்னா, அஜ்மீர் தர்காவில் இருக்கிற ஷாயின் ஷாவுடைய கிரேட் 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 கிராண்ட்சன், முகல் பாட்ஷா அக்பர் காலத்திலேருந்து கணக்கு போட்டுக்கோ, அந்த வம்சத்தில் வந்தவர். சிஷ்டின்றது அந்த பரம்பரையோட பேர். ஸோ அவர் என்னை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். ஏன்னா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தார். என்னை திடீர்னு கை பிடிச்சி எடுத்துன்னு போய் ஒரு ஒயிட்டு திவான் அது மேலே உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூ எடுத்து என் தலை மேலே கொட்டினார். அதுக்கப்புறம் ஊதுவத்தி கையில் வச்சுன்னு மண்டி போட்டு, அவர் நார்மலாக படிக்கிற நமாஸ் இருக்கும்ல, அதை என்ன அந்த சீட் ஆஃப் ஒயிட் கதின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உட்கார வச்சுட்டு அவர் நமாஸ் பண்ணுறாரு. அவங்க ஆளுங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க, இங்கே என்ன நடக்குது தெரியலேன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் இவர் காலில் விழுங்கன்னார். இஸ்லாம் ரிலிஜனில் யார் கால்லையும் யாரும் விழக்கூடாது, அல்லாஹ் ஒன்று தான் கடவுளுங்கிற மாதிரி. அவங்கெல்லாம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. நான் விழுறேன், நீங்கள்லாம் விழுங்கன்னு. அவர் விழுந்தார். உடனே அவங்களும் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இவர் காட் ஆஃப் ஆல் காட்ஸ், எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள் இவர் தான், காட் ஆஃப் ஆல் காட்ஸ், அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணார். இது த கிரேட்டஸ்ட் எலிஃபென்ட் ஆன் எர்த்னா புள்ளியாருன்னு அர்த்தம். த கிரேட்டஸ்ட் லைன் ஆன் எர்த்னார், அப்போ நரசிம்மர்னு அர்த்தம், சிங்கத்தில் பெரிய சிங்கம். எஸ் நோ வான்ஸ், இவருக்கு எந்த தேவையும் இல்லை. இவர் நினச்சார்னா ஒரு குடிசையை, மண் குடிசையை தங்க மாட மாளிகையாக மாற்றுற பவர் கடவுள் இவர் கொடுத்துருக்காரு. இப்படிலாம் என்னை பற்றி சொல்லிக்கினே போனார்.